இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்கள் யாவரையும் நியூ ஹோப் ஃபேமிலி சர்ச்சின் சார்பாக இந்த 3வது வாரம் என்று நினைக்கிறேன். This is the 3rd week that we are praying for harvest. யோசிக்கலாம், என்ன இது இப்படி ப்ரேயராக பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்ட்டு. அதை குறித்து தான் சில காரியங்கள், வசனம் ஜெபத்தை குறித்து என்ன காரியங்களை சொல்லுகிறது என்று சொல்லி உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். இன்றைக்கு ஒரு காலத்தில் ஒரு 6 மாதம் 7 மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன், நம்ம எழுப்புதலை குறித்து நிறைய காரியங்களை பேசணும். அதுக்கு பிற்பாடு ஒருவேளை நீங்கள் யோசிச்சு கொண்டு இருக்கலாம், எழுப்புதல் அப்படின்னு சொன்னோமே என்ன ஆச்சு அப்படின்ட்டு. ஆல் தீஸ் ஆர் ப்ராசஸ் ஆஃப் ரிவைவல். அதில் சில இன்டர்னல் சேஞ்சஸ் நம்ம கொண்டு வருவதற்காக ஒரு சின்ன ஒரு ரெஸ்ட் எடுக்க வேண்டி இருந்துச்சு. ஸோ நவ் தட் வி ஆர் பேக், வி ஆர் ஆல்சோ வாண்டிங் டு டூ சர்டன் திங்ஸ். 25ஆம் தேதி அடுத்த வெள்ளிக்கிழமை வி ஆர் ஸ்டார்டிங் வித் த ரிவைவல் நைட். இந்த வாட்டி ஜூமில் பண்ணுறதாக யோசிச்சுருக்கோம். கழிந்த முறையில் ஃபேஸ்புக்கில் செஞ்சோம். இந்த முறை கொஞ்சம் வித்தியாசமாக லைவாக பண்ண போகிறோம். ஐ வில் லெட் யூ நோ அபவுட் த டீட்டெயில்ஸ் இன் த நெக்ஸ்ட் ஃபியூ டேஸ். இன்றைக்கு நம்ம 2 காரியத்தை நான் உங்களோடு கூட ஆண்டவர் பேசி கொண்டு இருக்கிற ஒரு சில காரியங்கள், ஜெபத்தை குறித்து தான் பேசி கொண்டு இருக்கிறார். ஜெபத்தில் ஹவு கேன் வி ரெவல்யூஷனைஸ் அவர் ப்ரேயர் என்பதை குறித்து நான் அதிகமாக வாசித்து கொண்டு இருக்கிறேன். ஜெபம் எவ்விதமாக எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். ஒன்று, நாம் இணைந்து ஜெபிக்கிற வேளையில் அதில் கண்டிப்பாக ஒரு ரிசல்ட் இருக்கிறது. அதுக்காக தான் நாம் ஒருவேளை நீங்கள் வர முடியாட்டாலும் ஜூமில் ஜாயின் பண்ணுங்கள். இணைந்து ஆவியில் இணைந்திருப்போம். ஒருவேளை ஃபிசிக்கலி நம்மளால் இணைந்திருக்க முடியாது, ஆனால் ஆவியில் நாம் இணைந்து நிற்போம் என்பதற்காக தான் நாம் ஜூமில் வந்திருக்கிறோம். தேங்க்யூ எவ்ரி ஒன் ஃபார் ஜாயினிங் ரெஸ்பெக்டிவ் ஆஃப் தி சேலஞ்சிங் டைம் லைன்ஸ். அதுக்காக நன்றி செலுத்துகிறேன். ஸோ முதலாவதாக நம்ம இணைந்து ஜெபிப்பதற்கு கடமைப்பட்டிருக்கோம். வி ஆர் கால் டு கம் அண்ட் கார்ப்பரேட் அண்ட் ப்ரே. எதற்காக அப்படின்னு சொல்லும்போது அநேக காரியங்களை நாம் பார்க்குறோம். அகாகாய் புத்தகத்தில், சகரியா புத்தகத்தில் எல்லாம் பார்க்குற வேளையில் அநேகர் கூடி வந்து ஜெபித்தார்கள் என்பதை அந்த இடத்துல போட்டிருக்கிறது. ஆனால் நாம் ஒன்றிணைந்து ஜெபிக்கிற வேளையில் there is also something God gives into our hearts. ஆண்டவர் நம்முடைய இதயத்தில் சில காரியங்களை போடுவார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார்னு சொன்னால், லூக்கா 10வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா 10 2வது வசனத்தை வாசிக்கலாம். வேலையாட்கள் குறைவு என்கிறதை போட்டிருக்கு. 1-2 வாசிக்கலாம். அப்படியே லூக்கா 10வது அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனத்தை வாசிக்கலாம். இவைகளுக்கு பின்பு கர்த்தர் வேறே 70 பேரை நியமித்து, தாம் போகும் சகல பட்டணங்களுக்கும் இடங்களுக்கும் அவர்களை தமக்கு முன்னே 2 பேராக அனுப்பினார். ஸோ இங்கே என்ன செய்கிறாருன்னா, ஆண்டவர் சீஷர்கள் எல்லாம் இருக்காங்க, ஆனால் அதுக்கு பிற்பாடாக இன்னும் ஒரு 70 பீப்புள் அப்பாயிண்ட் பண்ணுறார். 70 பீப்புள் அப்பாயிண்ட் பண்ணி 2 பேராக அவர் போகிறதுக்கு முன்பதாக அவர் அங்கே அனுப்புகிறதை பார்க்கணும். 70 டிவைடட் பை 2னா 35 வில்லேஜஸ் அவங்க கவர் பண்ணிட்டாங்க. நம்மளும் யோசிச்சு பார்ப்போம், நம்ம ஒரு 50 பேர் இருக்கோம், 60 பேர் இருக்கோம்னா ஒருத்தர் 2 பேராக பேரப் பண்ணி ஜபிக்க தொடங்கணும்னா, நம்ம ஒருவேளை இந்த சிங்கப்பூர் தேசத்தில் உள்ள எல்லா இடங்களையும் நம்ம போய் ஜபிக்க முடியும். ஒரு மால்ஸுக்காக போய் ஜபிக்க முடியும், ஒரு டவுன்ஷிப்ஸுக்காக போய் ஜபிக்க முடியும், ஒரு கம்யூனிட்டி சென்டருக்காக போய் ஜபிக்க முடியும். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், ஜபம் எதை மாற்றுகிறது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, இட் சேஞ்சஸ் த ஸ்பிரிச்சுவல் கிளைமேட். அநேகர் நினைத்து கொண்டு இருப்பீங்க, ஒருவேளை நம்ம ஜபிக்கிறது எவ்விதமாக இருக்கிறோன்னு. ஏன்னா நம்ம மட்டும் ஜபிக்கலைங்க, இந்த தேசத்தில் கிறிஸ்தவர்கள் சபைகள் எல்லாருமே ஜபித்து கொண்டு இருக்காங்க. எதுக்குன்னு சொன்னால் எழுப்புதற்காக ஜபித்து கொண்டு இருக்கிறாங்க. எழுப்புதல் என்பது நம்முடைய இருதயத்திலேருந்து வரக்கூடியது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். மறுபடியும் அந்த வசனத்துக்கு போகலாம். அங்கே the Lord appointed 70 other people, 70 பேரை அப்பாயிண்ட் பண்ணி அங்கே 2 பேராக ஒரு பட்டணத்துக்கு அனுப்புகிறார். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, அந்த 35 டீம்ஸை நோக்கி, அறுப்பு மிகுதி வேலையாட்களோ கொஞ்சம். அறுப்பு மிகுதி வேலையாட்களோ கொஞ்சம். அறுப்பு மிகுதி வேலையாட்களோ கொஞ்சம். நம்ம இன்றைக்கும் அதே சூழ்நிலையில் தான் இருக்கோம்.
why we are praying for harvest என்று சொன்னால், ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிற இந்த வருஷத்தின் வாக்குத்தத்தம், இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம் எல்லாமே ஹார்வெஸ்டை குறித்திருக்கிறதா இருக்குது, அறுவடையை குறித்திருக்கிறதா இருக்குது. அறுவடை என்பது when we bring people to us என்று பார்த்தோம். அறுவடை என்பது நம்முடைய வாழ்க்கையில் நாம் முடிக்காத காரியங்களை ஒரு க்ளோஷருக்குள்ளே கொண்டு வருது என்று லாஸ்ட் வீக்கில் பார்த்தோம். இன்றைக்கு நாம் வாட் இஸ் அவர் ரெஸ்பான்ஸ்? ஒருவேளை ஆண்டவர் இன்றைக்கு உங்கள்கிட்ட ரெண்டு பேராக போய் ஜெபிங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, வாட் இஸ் கோயிங் டு பி அவர் ரெஸ்பான்ஸ்? நம்முடைய ரெஸ்பான்ஸ் எவ்விதமாக இருக்க போகிறது? நாம் என்ன செய்வதற்காக தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்பது பார்க்கும்போது we are to go and locate. நாம் ஒரு லொக்கேஷனை எடுத்து இந்த இடத்துக்காக நான் ஜெபிக்க போகிறேன். ஒரு ஐ திங்க் அரவுண்ட் செப்டம்பர் அக்டோபர் லாஸ்ட் இயர் நினைக்கிறேன், we were praying for each and every townships. அதுக்கு பிற்பாடாக பிகாஸ் ஆஃப் தி வேவ் 2 நம்ம கொஞ்சம் டைரக்ஷன் மாறி போயிட்டோம். we want to bring that back and say each and every one, ஒருத்தரும் ஒரு இடத்துலேருந்தும் நீங்கள் ஒரு இடத்துரும் ஜபிக்கணும். எதுக்காக? நீங்கள் இருக்கிற லொக்கேஷன், நீங்கள் இருக்கிற பிளாக், நீங்கள் இருக்கிற இடத்துல நீங்கள் ஜபிக்க வேண்டும் என்பதை குறித்து செய்வதற்காக நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். நிறைய பேருக்கு ஜெபம் இட் இஸ் அ கிஃப்ட். ஃபார் சம் பீப்புள் ஜெபம் யோசிச்சாலே இட் இஸ் அ சேலஞ்ச். நானும் என்னுடைய வாழ்க்கையில அப்படி தான் இருந்தேன். ஜெபம்னு சொன்னால் அப்படியே மியூசிக் போட்டுட்டு ஓடி போயிடும். வி ரன் அவே பிஹைண்ட் ஸ்டேஜ், எங்கேயா போய் ஒளிந்து உட்காந்துக்குவோம். ஃபார் சம் பீப்புள் இட் இஸ் தட் வே. ப்ரேயர்னு சொன்னாலே இட் இஸ் ஓகே, இட்ஸ் நாட் தட் அவங்க அந்த ப்ரேயரை அக்னாலேஜ் பண்ணலன்னு இல்லை, ப்ரேயருடைய வல்லமை தெரியாமல் இல்லை. ஆனால் திஸ் இஸ் நாட் மை கப் ஆஃப் டீ, என்னுடைய இது பங்கு அதில்ல அப்படி என்று சொல்லி கொண்டு இருக்கலாம். பட் நம்ம எதற்காக செய்யணும் அப்படின்னு சொன்னால், we need to come together. எல்லாரும் கூடி ஜெபிக்கணும், சபையாக கூடி ஜெபிக்கணும், ஒரு கிறிஸ்தவர்களும் கூடி ஜெபிக்கணும். ரெண்டாவது காரியம் என்னன்னா, Christ is the one who ultimately brings and church and the people together. ஆண்டவரால் மட்டுமே எல்லாரையும் ஒன்று கூட முடியும். ஆண்டவரால் மட்டுமே இந்த காரியங்களை செய்ய முடியும். ஏன்னு சொன்னால் he can do whatever is impossible. மார்க் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 58 இப்படி விதமாக சொல்லுகிறார். மார்க் 14:58 எடுக்கலாம். So God can build and rebuild. God can change and முற்றிலுமாக மாற்றி அமைக்க முடியும். அவருக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொன்னார்கள். அப்படி சொல்லியும் அவர்கள் சாட்சி ஒவ்வாமற் போயிட்டு, அப்பொழுது பிரதான ஆசாரியன் எழுந்து நடுவே நின்று இயேசுவை நோக்கி இவர்கள் உனக்கு விரோதமாய் சொல்லுகிறதை குறித்து நீ ஒன்றும் சொல்லுகிறதில்லையா என்று கேட்டான். Just a minute. மார்க் 14:58. Mark 14, chapter 58. Then he rose up. 57 விதமாக சொல்லுகிறது. Then some rose up and bore false witness against him, saying, continue வாசிங்க அதை. அப்பொழுது பிரதான ஆசிரியன் எழுந்து நடுவே நின்று இயேசுவை நோக்கி இவர்கள் உனக்கு விரோதமாய் சொல்லுகிறதை குறித்து நீ ஒன்றும் சொல்லுகிறதில்லையா என்று கேட்டான். அவரோ ஒரு உத்தரவும் சொல்லாமல் பேசாதிருந்தார். மறுபடியும் பிரதான ஆசாரியன் அவரை நோக்கி, நீ ஸ்தோத்தரிக்கப்பட்ட தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து தானா என்று கேட்டான். அதற்கு இயேசு, நான் அவர்தான், மனுஷகுமாரன் சர்வ வல்லவரின் வலது பாரிசத்தில் வீற்றிருப்பதையும் வானத்தின் மேகத்தின் மேல் வருவதையும் நீங்கள் காண்பீர்கள் என்றார். பிரதான ஆசாரியன் இதை கேட்டவுடனே தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு, இனி சாட்சிகள் நமக்கு வேண்டியதென்ன? தேவதூஷணத்தை கேட்டீர்களே, உங்களுக்கு என்னமாய் தோன்றுகிறது என்றான். அதுக்கு முன்பதாக the point I wanted to emphasize, it's Englishல இது 58ல இருக்கு. We heard him say, I will destroy the temple. அப்பொழுது சிலர் எழுந்து, எத்தனை வசனம் தமிழ்ல? 57. ஓகே. அப்பொழுது சிலர் எழுந்து, கை வேலையாகிய இந்த தேவாலயத்தை நான் இடித்து போட்டு கை வேலை அல்லாத வேறொன்றை 3 நாளைக்குள்ளே கட்டுவேன் என்று இவன் சொன்னதை நாங்கள் கேட்டோம் என்றார்கள். So
இவர் இப்படியாக சொன்னதை 3 நாளைக்குள்ளாக கட்டுவேன் என்று சொன்னதை கேட்டார்கள் என்று சொன்னார்கள். எதுக்கு நம்ம இதை பற்றி பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், ஆண்டவருடைய வாக்கு சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது, when Jesus says I am going to do the impossible things, we have a choice to believe. ஆண்டவரை விசுவாசித்து அதன் மூலமாக நடப்பதற்கோ இல்லைன்னு சொன்னால் அதை ஏளனம் செய்வதற்கோ நம்மளால் முடியும். ஸோ இன்றைக்கும் நம்ம இடத்துல ஆண்டவர் அறுவடை என்று சொல்லுகிற வேளையில் it is very important for us to gather together and pray and say, ஆண்டவரை நீங்கள் அறுவடைன்னு சொல்லியிருக்கீங்க, இதற்கு என்னென்ன காரியங்கள் நாங்கள் செய்ய வேண்டும் என்பதை குறித்து நாம் சிந்திக்கணும், நாம் அதற்கு ஏற்றவாறாக நடக்கணும். I'll just quickly go to the next one. ஐசாயா 58. நாம் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம்னு சொன்னால், Jesus said he can rebuild. அவரால் கட்டவும் முடியும், மறுபடியுமாக அழிந்து போனதை கட்டவும் முடியும் என்பதை குறித்து அந்த இடத்துல சொல்லியிருக்கிறார். நாமும் அதன் மூலமாகத்தான், அதே போலத்தான் நாமும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எதுக்குன்னு சொன்னால், we are also called to rebuild families. We are called to rebuild lives. அதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஐசாயா 58வது அதிகாரம், 58வது அதிகாரத்தில் தமிழில் வாசிக்கலாம். மேபி we can read chapter 58, 58, 10, 11, 12 வாசிக்கலாம். பசி உள்ளவனிடத்தில் உன் ஆத்துமாவை சாய்த்து சிறுமைப்பட்ட ஆத்துமாவை திருப்தியாக்கினால், அப்பொழுது இருளில் உன் வெளிச்சம் உதித்து உன் அந்தகாரம் மத்தியானத்தைப் போலாகும். இருளில் ஒரு வெளிச்சம் உதித்து அது மத்தியானத்தின் ஒரு சூரிய வெளிச்சம் போல ஆகும். கண்டினியூ. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். ஹல்லேலூயா. கண்டினியூ. உன்னிலிருந்து தோன்றினவர்கள் பூர்வ முதல் பாழாய் கிடந்த ஸ்தலங்களை கட்டுவார்கள். எங்கேருந்து தொடங்குகிறவர்கள்? உன்னிலிருந்து. இது நம்முடைய சபைக்கும் நம்முடைய இணைந்தவர்களுக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு வாக்காக இன்றைக்கு நாம் எடுத்துக்கொள்வோம்னு சொன்னால், உங்களிலிருந்து எழும்புவர்கள், நீங்கள் கூட்டிகிட்டு வர சகோதரன், நீங்கள் கூட்டிகிட்டு வரக்கூடிய சகோதரி, இந்த இடத்துல நீங்கள் பைபிள் படிக்க போகிற சகோதரன், இந்த இடத்துல நீங்கள் பைபிள் படிக்க போகிற சகோதரி, அவங்க போய் இன்னொருத்தருடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்து சீரமைப்பதற்கு ஆண்டவர் நம்மளை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இட் இஸ் நாட் ஜஸ்ட் வி அலோன். நம்ம மட்டும் இல்லை, நம்மை போல இன்னும் அநேகர் வரணும். அநேகர் இந்த காரியத்துக்காக, அநேகர் இந்த மறுபடியுமாக இந்த வீடுகளை கட்ட வேண்டும், மறுபடியுமாக அலங்கங்களை கட்ட வேண்டும், மறுபடியுமாக ஒரு குடும்பத்தையும் கட்ட வேண்டும், மறுபடியுமாக ஒரு தனிப்பட்ட நபரை கட்ட வேண்டும். அதற்காக தான் we are called to build சபையை கட்டுவதற்கு. We are called to build the city. We are called to build the nation. We are called to build one person at a time. ஒருத்தராக நம்ம எடுத்து பில்ட் பண்ணுவோம்னு சொன்னால், அதை போல் வேறு எந்த ஒரு இதுவும் இல்லை. ஒரு கல்லை எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால், ஒரு மேசன் அந்த கல்லை எடுத்து, ஒரு பிரிக்கை எடுத்து அந்த சுவரில் வைப்பதற்கு முன்பதாக அவன் அதோடைய நீளம் அகலம் எல்லாத்தையும் பார்த்ததுக்கு பிற்பாடாக தான் அதை கொண்டு அதில் வைப்பார். அதில் வைக்கிறதுக்கு முன்பதாக இது இந்த கல் இந்த அளவுலாம் கரெக்டாக இருக்கா, இது கரெக்டாக இந்த செவரில் ஃபிக்ஸ் ஆகுமா அப்படின்ட்டு சொல்லி தான் பார்த்து வைப்பார். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பார்ப்போம்னு சொன்னால் we are not perfect. ஆனால் ஆண்டவர் இடத்துல நம்ம கொடுக்கும்போது ஆண்டவர் நம்மளையும் ஒரு கற்களை எடுத்து கட்டுகிற ஒருத்தராக நம்மளை மாற்றுவார். அதற்காக தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த நாள் அறுவடைன்னு சொல்லும்போது ஒருத்தரை பில்ட் பண்ணுகிறதுல நமக்கு அறுவடையை காண முடியும். ஒருத்தர் நாம் தேசங்களுக்காக போய் ஜெபிக்கிற வேளையில், பேடாக்குக்காக ஜெபிக்கிற வேளையில், டாம்பனிஸுக்காக ஜெபிக்கிற வேளையில், ஜுராங்காக ஜெபிக்கிற வேளையில், பாசிரிஸுக்காக ஜெபிக்கிற வேளையில், பூங்கோலுக்காக ஜெபிக்கிற வேளையில், புக்கித் பஞ்சாங்காக ஜெபிக்கிற வேளையில் நமக்கு அந்த இடத்துல ஒரு அறுவடையை காண முடியும். when we pray, அதற்கு பிற்பாடாக as I was sharing the other day, நாம் ஜெபித்துக்கு விட்டு அதுக்கு பிற்பாடு அந்த இடத்துல போகும்போது கண்டிப்பாக ஆண்டவர் உங்களுக்கு முன்பதாக ஒருத்தரை கொண்டு வந்து நிறுத்துவார். அவரோட வந்து அட்ரஸ் கேட்கலாம், அவரோட ஏதோ ஒரு ஹெல்ப் கேட்கலாம், ஆர் ஈவன் forget everything else. ஆன்லைனுக்காக ஜெபிங்க, ஆன்லைன் சோஷியல் மீடியாக்காக ஜெபிங்க. அதன் மூலமாக அநேகர் நம்மளை இன்னும் வந்து தொட முடியும்.
நான் லாஸ்ட் வீக்கும் சொன்னேன், ஆன்லைன் ஹேஸ் ஸோ மச் ஆஃப் இம்பேக்ட். நம்ம பெரிய அளவில் ஒன்றும் ஆன்லைனில் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டோ ப்ரமோஷனோ பண்ணலை. we are doing very minimal work. ஆனால் லாஸ்ட்டு ஒரு மாதத்தில் as I shared with you, I think one month நினைக்கிறேன், 1 monthல 1500 people visited the post, நம்ம போட்டிருந்த போஸ்ட்டு. இது வந்து ஐ எம் ஜஸ்ட் ஷேரிங் அபவுட் த கூகுள் அலோன். எதற்காக சொல்லுகிறேன்னு சொன்னால், உடனே நீங்கள் நினைக்கலாம் எதற்காக நம்ம இதெல்லாம் ஜெபிக்கணும் அப்படின்ட்டு. பட் தேர் இஸ் வேர் இம்பேக்ட் இஸ். நம்ம ஜெபிக்கிற வேளையில் இன்னும் அநேகர் இதை போல் பார்க்க முடியும். லெட் மீ ஜஸ்ட் ரீட் தட் அவுட் ஃபார் யூ. இட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். 1895 பேர் நம்மளை வந்து கூகுள் மூலமாக கண்டுபிடித்திருக்காங்க, த நேம் நியூ ஹோப் ஃபேமிலி சர்ச். ஓகே, அதில் ஏப்ரல் மாதத்தில் அதில் 11 பேர் வந்து டைரக்ஷன் கேட்டிருக்காங்க கூகுள்கிட்ட, நம்மள்கிட்ட இல்லை, கூகுள்கிட்ட டைரக்ஷன் கேட்டிருக்காங்க. அதில் 2 பேர் கால் பண்ணியிருக்காங்க. 5 பேர் நம்மளை விசிட் பண்ணுறதுக்கு வில்லிங்னஸ் அண்ட் தே ஹேவ் விசிட்டட் அவர் வெப்சைட். ஸோ இப்படியாக திஸ் இஸ் வாட் we can do. ஒரு நீங்கள் நினைக்கலாம், இன்றைக்கு நான் என்ன செய்ய முடியும் ஆண்டவரே அப்படின்னு சொன்னால், ஒன் ஸ்டெப் அஹெட், இதுக்கு மேலாக இன்னொரு காரியம் செய்ய முடியும். உங்களுடைய சாட்சியை, எந்த சின்ன ஒரு சாட்சியாக இருக்கலாம், நீங்கள் நினைக்கலாம் இது எப்படி ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ண போகுது அப்படின்னு. உங்களுடைய சின்ன சாட்சியை போஸ்ட் பண்ணி யூ புட் இட் ஆன் டு த ஃபேஸ்புக்கில் போட்டு, இல்லாட்டி இன்ஸ்டாகிராமில் போட்டு எங்களையும் டேக் பண்ணி விடுங்க. we can share with people and do this. ஏதோ ஒரு விதமாக you can do so many things. டிக்டாக் பார்த்தீங்கன்னா அநேக காரியங்கள் இருக்குது. ஸோ let us start rebuilding our life so that இந்த சிச்சுவேஷனில், இந்த பேண்டமிக் சிச்சுவேஷனில் நாம் எப்படி இன்னொருத்தரை பலப்படுத்த முடியும். இன்னும் கான் அதர் டேஸ் நம்ம ஒரு விசிட் பண்ணணும்னு நினச்சாலும் அநேகருக்கு ஹெசிடேஷன் இருக்கும். சர்ச்சுக்கு வாங்கன்னு ஒரு கடவுளை அறியாத ஒருத்தரை கூப்பிட்டாலும் அவங்களுக்கு ஹெசிடேஷன் இருக்கும். ஆனால் இந்த மாதிரியான காரியங்களை, அநேக காரியங்களை செய்யலாம். அவர்களுக்காக ஜெபிக்கலாம். அவர்களுக்காக ஜெபித்தது மட்டும் இல்லை, ஜெபிச்சுட்டு ஆண்டவரோடு நீங்கள் போராடி ஜெபிங்க. ஜெபிச்சு அதில் உள்ள ரிசல்ட் அவங்கள்ட்ட சொல்லுங்கள். நான் ஜெபித்தேன், ஆண்டவர் இந்த மாதிரியாக செய்ய போகிறார் என்று நிச்சயமும் நம்பிக்கையோடு சொல்லுங்கள். ஆண்டவர் அந்த காரியத்தை செய்யும்போது அவங்க விசுவாசிப்பாங்க. இப்படி அநேக காரியங்கள் இருக்குது. எல்லாம் எதில் தொடங்கும்னு சொன்னால், நாம் ஆண்டவரில் நிலை நிற்பதில் தான். இட் இஸ் நாட் அபவுட் எனி ஹியூமன் எஃபர்ட், இட் இஸ் நாட் அபவுட் எனிதிங் எல்ஸ், பட் ஆண்டவரில் நான் நிலைத்து நிற்கும்போது, when we are rooted in Christ, நம்மளால் எழும்பி கட்ட முடியும். ஹல்லேலூயா.